Hi friends, இந்த வீடியோவில் வந்து நம்ம வெப் ஸ்கிராப்பிங்கில் பேஜ் நேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எப்படி ஒரு சிங்கிள் பேஜில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எப்படி ஸ்கிராப் பண்ணுறதுன்றதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம சேம் சைட்டில் இருக்கக்கூடிய இதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேஜ் நேஷன்ஸ் வச்சு சம் டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய டேட்டாஸ் இருக்குது, நிறைய பேஜ் நேஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் 24 வரைக்கும் இருக்குது. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதில் சர்ச் பண்ணலாம். ஸோ எனக்கு எதாவது நான் அதில் சர்ச் பண்ணி டேட்டா ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு சர்ச் கொடுக்கும் போது எனக்கு இந்த யூஆர்எல்ல பாருங்கள் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்ட்டு ஒரு டேட்டா கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கொரி வந்து ஒன்று இங்கே பாஸ் ஆகுது. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜில் நான் எத்தனை டேட்டாஸ் வந்து எனக்கு ஷோ பண்ணணுன்றதையும் நான் வந்துட்டு என்னால் இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ எனக்கு இந்த கொரி எதுவும் தேவையில்லை. ஸோ மெயினாக அதில் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த பேஜ் நேஷன் தான். ஸோ அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர் பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 ரோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து நான் 100 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு பர் பேஜுக்கு வந்து 100 டேட்டாஸ் வந்து வரும். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு 100 டேட்டாஸ் வந்திருக்கு. அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே இந்த பராமீட்டர் வந்து பாஸ் ஆகிருக்கு, பர் பேஜ் ஈக்குவல் டு 100ன்ட்டு. ஸோ அதுமாரி நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் பேஜ் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே யூஆர்எல்ல வந்துட்டு பேஜ் நம்பர் என்னன்றது எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை வச்சு நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நான் பேஜ் நம்பர் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா பேஜ் நம்பர் 1ல் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே எனக்கு வரும். ஸோ இப்போ இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 6 தான் இருக்குது. ஸோ ஒருவேளை நான் 7 கொடுத்தா அப்படின்னா என்ன ஆகும்? 7 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எந்த டேட்டாவும் வரல. ஓகே, ஸோ எனக்கு நம்பர் இங்கே என்ன பாஸ் பண்ணாலும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ டேட்டா இருந்தால் எடுத்துகிட்டு வரும், இல்லை அப்படின்னா எனக்கு எதுவும் எடுத்துகிட்டு வராது. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய யூஆர்எல். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பேஜ் நம்பர் கிளிக் பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஆர்எல் வழியால் நம்ம எந்த பேஜ் நம்பரை கிளிக் பண்ணியிருக்கோன்றது பாஸ் ஆகுது. ஸோ அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பர் பேஜுக்கு எவ்வளோ டேட்டா இருக்கணுன்றதையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பராமீட்டர் மூலயமா ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ இதை வந்து நான் டார்கெட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேஜில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் நான் வந்து ஸ்க்ராப் பண்ணி ஒரு ஃபைலில் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் பண்ணுற யூஆர்எல். ஸோ இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட் வந்து இந்த யூஆர்எல் நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேஜ் நம்பர் 1ல் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவே நம்ம ஸ்க்ராப் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அதில் இப்போதைக்கு நமக்கு 6 பேஜஸ் இருக்குது. ஸோ மேபி நமக்கு நிறையா பேஜஸ் கூட இருக்கலாம். ஸோ அதனால் எவ்வளோ பேஜ் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம ஸ்க்ராப் பண்ணணும். ஸோ அதுக்கு லாஜிக் எழுதலாம். ஸோ இதுக்கு தேவையான மாடியூல்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரெக்வஸ்ட் தேவை. ஸோ அதுமாரி வந்து நம்ம டேட்டாவை ஸ்க்ராப் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பாண்டாஸ் தேவை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் BS4 இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாடியூல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் நார்மலாக இந்த சைட்டுக்கு வந்து ஒரு கெட் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ கெட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு சேம் இதுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் சூப் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ்லேருந்து வரக்கூடிய கான்டென்ட் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு பார்சர் டைப் வந்து LXML கொடுத்துட்டு இந்த சூப் ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டேட்டாவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு HTML கான்டென்ட்டாக. இப்போ இதுலேருந்து நம்ம இந்த டேபிள் வந்து எந்த டேக்கில் இருக்குது, எந்த எலமெண்ட்டில் இருக்குன்றதை நம்ம ஃபைன் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லாஜிக் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஃபஸ்ட் நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட் இந்த ரோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு TRன்ற இந்த டேக்குள்ளே இருக்குது. இது ஹெட்டர் நமக்கு தேவை கிடையாது. ஸோ ஹெட்டர் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். ஓகே, எனக்கு ஹெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற TRன்ற இந்த டேபிள் இந்த ரோவில் இருக்குது. ஓகே, ஸோ ஹெட்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே வந்து இந்த கிளாஸ் டீம்ன்ற இந்த TRல இருக்குது. ஓகே, இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேம், இயர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டேட்டாவும் இதில் இருக்குது. ஓகே, கிளாஸ் நேமை பேஸ் பண்ணி. ஸோ இப்போ நம்ம டார்கெட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த TRன்ற இந்த டேக்கில் ஸோ கிளாஸ் நேம் வந்து டீம்ன்ற இந்த கிளாஸ் தான் வந்து நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான எல்லா டேட்டாவும் இருக்குது. ஸோ இப்போது நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறது ஸோ எல்லா TR டேகும் நான் ஃபைன் பண்ணணும். ஸோ அதனால் find_all மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிளாஸ் வந்து டீம் அப்படின்ற கிளாஸ் வந்து நான் ஃபைன் பண்ண போகிறேன். இதை எடுத்துகிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அதை ரன் பண்ணுறேன். ஸோ அப்போ நமக்கு தேவையான எல்லா டீம்ன்ற இந்த TR டேக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டாக வரும். ஸோ எல்லா டேட்டாவும் இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு தேவையானது இந்த டேட்டாவை மட்டும் நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது என்ன அதனோட டைட்டிலும் எடுக்கணும். ஓகே, அது நேமா, இயரா, வின்ஸா என்னன்றதை நம்ம எடுக்கணும். ஓகே, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த TRல இருக்கக்கூடிய TD அந்த டேக்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் நேமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு TR டேக்கில் இருக்கக்கூடிய TD டேக்கில் இருக்கக்கூடிய கிளாஸ் நேம்ஸை வந்து நான் எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து TRன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். TRஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இதில் ஐட்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை
இல்லை ஏன்னா நமக்கு மல்டிபிள் டிஆர் டேக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நான் ஹைட்ரேட் பண்ணிக்கிறேன். ஒரு லிஸ்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதை ஹைட்ரேட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நமக்கு ஒரு டேக்காக வரும். ஓகே, அதில் இருக்கக்கூடிய டிடி டேக் வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். ஒவ்வொரு டிஆர் டேக்காக வரும். ஸோ அதுலேருந்து டிடி டேக்ஸை மட்டும் நான் ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு எனக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் நேம், இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட்டை நான் எடுக்கணும். அதனோட வேல்யூ என்னவோ அதை எடுக்கணும். ஓகே, ஸோ ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைட்டில். அது இந்த டேக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வேல்யூ தான் வந்துட்டு நமக்கான வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நான் கெட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ஒரு லாஜிக் எழுதுகிறேன், லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் எழுதுகிறேன். ஓகே, ஸோ வரக்கூடிய அந்த டிஆர் டேக்கில் இருக்கக்கூடிய டிடி டேக்ஸ் எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஃபைன் பண்ண போகிறேன். டிஆர்லேருந்து ஸோ ஃபைன் ஆல் மெத்தட் யூஸ் பண்ணி நான் டிடி டேகை ஃபைன் பண்ணுறேன். ஸோ அந்த டிடி டேக்கில் இருக்கக்கூடிய நான் கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட்டை மட்டும் நான் கெட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கெட் கிளாஸ் கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கிளாஸ் ஆட்ரிபியூட்டை மட்டும் நமக்கு கரெக்டாக அதனோட வேல்யூ மட்டும் நமக்கு கரெக்டாக கெட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கு. ஓகே, நேம், யுவர், வின்ஸ் எல்லா டைட்டில் வேல்யூஸும் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வேல்யூ கெட் பண்ணோன்னா நமக்கு அந்த லிஸ்ட்லேருந்து ஸ்ட்ரிங்காக வெளியே வரும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த டைட்டில் எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ ஓகே, இப்போ இதனோட வேல்யூவை கெட் பண்ணணும். ஓகே, ஸோ வேல்யூ கெட் பண்ணுறது சேம் சிம்பிள் தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இங்கேயே நான் வந்துட்டு அதனோட வேல்யூவும் கெட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் ஒரு டப்பிளாக வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல டிடி வரும்போது ஸோ அதனோட டெக்ஸ்ட்டு நான் எடுக்கிறேன். ஓகே, டாட் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அதனோட டெக்ஸ்ட்டு வேல்யூ என்னவோ அந்த டேக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டா நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பேஸ் நியூ லைன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ஸ்ட்ரிப் பண்ணிக்கலாம். டாட் ஸ்ட்ரிப் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைட்டில் அப்புறம் வந்து அதனோட வேல்யூ ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே, இதை வந்து நான் வந்து ஒரு டிக்ஷனரியாக எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷனாக தேவையில்லை. ஸோ டிக்ஷனரியாக இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். கீ வேல்யூ பேராக இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நான் அந்த டைட்டிலை கீயாக வச்சுக்கிறேன். ஸோ அதனோட வேல்யூ வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ வச்சுட்டு ஸோ இதை வந்து நான் ஒரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நமக்கு தேவையான டேட்டா. ஓகே, ஸோ இப்போது இந்த டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் டேட்டா. ஸோ இப்போது நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு எல்லாமே கீ வேல்யூ பேராக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு டேட்டா எல்லாமே நீட்டாக வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் தான் நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து எனக்கு செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ் இந்த பேஜில் இருக்கக்கூடிய எனக்கு டேட்டாஸ் எல்லாமே நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணலான்னு இருக்குன்னா வந்துட்டு நீங்கள் இப்போ எனக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 6 பேஜ் தான் இருக்குது. ஓகே, ஒருவேளை எனக்கு எவ்வளோ பேஜ் இருக்குன்றது தெரியல அப்படின்னா நம்ம ஒயில் லூப் போட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு டேட்டா இருக்கிற வரைக்கும் ஸ்க்ராப் பண்ணுன்ற மாதிரி நம்ம லாஜிக் எழுதலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட் ஒயில் லூப்பை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒயிலில் நான் ட்ரூ கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இந்த லூப் வந்து நான் எப்போ பிரேக் ஆகணுன்றதை நான் தான் சொல்லணும். ஸோ எனக்கு எப்போ அந்த பேஜில் டேட்டா இல்லையோ அப்போ வந்து இந்த லூப்பை நான் பிரேக் பண்ணுன்னு சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேஜ் நம்பர் வந்து நான் அதுக்கு பேஜ் நம்பர்ன்ற ஒரு வேரியபிள் நான் வச்சுக்கிறேன். இதில் வந்து இனிஷியலாக 1 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் இங்கே ஃபார்மேட் யூஸ் பண்ணி இதில் பாஸ் பண்ணிக்கிறேன் பேஜ் நம்பர். ஓகே, ஸோ இதை வந்து நான் ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து இந்த டீம்ன்றதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிடின்ற இந்த டிஆர்ன்ற இந்த ரோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேட்டா இருந்துச்சு. ஓகே, ஸோ இதை நான் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டிஆர்ன்றதில் இந்த இது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேட்டாஸ். ஓகே, அதில் கிளாஸ் டீம்ன்றதில் தான் நம்ம வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த டேட்டா எல்லாமே கிடைக்கும். ஒருவேளை நான் வந்துட்டு இப்போது 7என்ற பேஜ் நேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா பேஜ் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு இதில் அந்த டீம்ஸுன்ற அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய டிஆர் ரோ வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபைண்ட் ஆல் யூஸ் பண்ணும்போது இது எம்டி லிஸ்ட் வரும். ஸோ அப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ எனக்கு லிஸ்ட்டில் டேட்டா இல்லை அப்படின்னாலே ஸோ அங்கே வந்து நமக்கு டேட்டா இல்லைன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ எம்டி லிஸ்ட்டாக இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நான் இங்கே ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ இஃப் அந்த டிஆர்ஸில் டேட்டா இருக்கும் போது மட்டும் எனக்கு இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணு, இல்லை அப்படின்னா சேல்ஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லூப் வந்து ஸோ பிரேக் பண்ணிவிடு அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இருக்குன்னும் போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து நான் பேஜ் நம்பரை வந்துட்டு ஸ்க்ராப் பண்ணிவிட்டு அந்த டேட்டா எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வந்து நான் அந்த பேஜை வந்து நான் வந்துட்டு பேஜ் நம்பரை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து பேஜ் நம்பரை வந்து நான் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் 1 ஓகே 1 by 1 இது இன்க்ரீஸ் ஆகும் 1 2 3ன்ட்டு. இப்போ இதை செக் பண்ணி பார்க்கலாம் இது எனக்கு கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகுதா இல்லைன்ட்டு. ஓகே, இது ஃபஸ்ட் பேஜ் டேட்டாவை
எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா செகண்ட் பேஜ், ஸோ தேர்ட் பேஜ், ஒன் பை ஒன்னாக நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. இப்போ 7th பேஜ் வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா அதில் வந்து டேட்டா இருக்காது. அதனால் வந்து நான் இங்கே எல்ஸில் வந்து நான் லூப்பை வந்து பிரேக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டேட்டாவை வந்து நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டேட்டாஸ்ன்ற ஒரு லிஸ்ட்டில் வந்து நான் இது எல்லாத்தையும் வந்து நான் அதை அப்பெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, வரக்கூடிய டேட்டா எல்லாத்தையுமே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டாஸில் வந்து நான் அப்பெண்ட் பண்ணுறேன். டேட்டாஸ் டாட் அப்பெண்ட், வரக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் நான் இந்த டேட்டாஸில் அப்பெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ எனக்கு எல்லா டேட்டாவும் கிடச்சிரும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஒரு ரிப்போர்ட்டாக வந்து நான் ஜென்ரேட் பண்ணுறேன் பாண்டாஸ் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ பாண்டாஸ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டா லிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நான் வந்துட்டு ஒரு டேட்டா ஃப்ரேமை கன்வெர்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதை வந்து நான் வந்துட்டு ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டாக வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் பேஜினேஷன் .xlsx அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நேம் வச்சுக்கிறேன். எனக்கு வந்து இண்டெக்ஸ் எதுவும் தேவையில்லை. ஸோ அதனால் நான் அதுக்கு ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா 6 பேஜஸ் வந்து இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறவனே நமக்கு வந்துட்டு pagination.xlsxன்னு சொல்லிட்டு நம்ம பைத்தான் ஃபைல் வச்சுருக்க அதே சேம் பாத்தில் நமக்கு வந்து ஒரு எக்ஸல் ஃபைல் க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ அதில் வந்து நமக்கு தேவையான எல்லா டேட்டாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நமக்கு இந்த எக்ஸல் ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. 6 பேஜஸ்லேயுமே இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் 6th பேஜில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டேட்டா என்னன்றதை செக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஜெட்ஸுன்ற இந்த டேட்டா இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு இந்த டேட்டா வந்து எனக்கு கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. என்டையராக வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 பேஜில் இருக்கக்கூடிய டேட்டாவுமே நம்ம வந்து கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. பேஜினேஷன்ஸ்லேருந்து எப்படி டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறன்ற கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.